बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अस्ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக அல்லாஹுடைய கிருபையால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை விடயங்கள், இரவும் பகலும் அவர்களுடைய நேர்முக வர்ணனை சம்பந்தப்பட்ட விடயங்களை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சமாயிலி திர்மிதி என்னும் புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடை எப்படி இருந்துச்சு என்று சொல்கிற விஷயத்தில் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மூஞ்சி எப்பயுமே, அதாவது முகத்தில் ஒரு சூரியன் வெளிச்சம் அடித்து கொண்டிருக்கிற மாதிரி அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கும். அதே போல் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போகக்கூடிய நேரத்தில் ரொம்ப வேகமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒன்றாக நாங்கள் நடந்து போகிறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக நடந்து போகிறதால அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு சிரமத்தையும் அடைஞ்சதில்லை. அவங்க லேசான முறையில் நடந்து போவாங்க, ஆனால் அந்த நடை ஒரு வேகமாக இருக்கும். அதாவது மேடிலிருந்து ஒரு பள்ளத்தை நோக்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும் என்று சொல்லி ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. அதோட ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடையை பார்த்தேன்னு சொன்னால் எப்படி இருக்குமெண்டா, இந்த பூமி அப்படியே அவங்களுக்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுச்சோ என்று சொல்கிற அளவுக்கு இருக்குமென்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக தலைக்கு எண்ணெய் போடுறதால அவங்க அதிகமாக அவங்களோட தலையில் ஒரு சின்ன துண்டு துணியொன்றை போட்டு கொண்டிருப்பாங்க. அந்த துண்டு துணி எப்பயுமே எண்ணெயில் நனைஞ்ச மாதிரியே இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே எப்படி அமர்ந்திருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் கைலா பின்த் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் ஒரு நாள் உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன். எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், தன்னுடைய தொடைகள் இரண்டும் அவங்களோட வயிற்றோடு சேர்ந்து இறுக கைகளால் கட்டி பிடிச்சவாறு அல்லாஹுடைய அச்சத்தில் அமர்ந்திருந்தாங்க. இந்த அச்சத்தை பார்த்த எனக்கு பயத்தால் நடுக்கம் உண்டாகிட்டுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் ஒரு நாள் ஒரு காலுக்கு மேலால் இன்னும் ஒரு காலை போட்டு மல்லாந்து படுத்து கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பையும் அறிவிக்கிறாங்க. அதே போல் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சொல்கிறாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக அவங்களோட இரண்டு கைகளாலையும் முழங்கால்களை கட்டிக்கொள்வாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் அவங்க அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையணை பற்றிய விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் ஜாபிர் பின் சமரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை இடது பக்கமாக ஒரு தலையணை மீது சாய்ந்து படுத்திக்கிறத நான் கண்டேன். இதே போல் ஜாபிர் பின் சமரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையணையில் சாய்ஞ்சிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்களும் அறிவிக்கிறாங்க. அதோட அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கக்கூடிய நேரத்தில், சுகையினத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவங்க உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மேலே சாஞ்சு கொண்டு அவங்களோட வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க யமன் நாட்டுடைய துணியை, அதாவது யமன் நாட்டில் அச்சிடப்பட்ட ஒரு போர்வையை அவங்களோட மேலே போட்டிருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் அறிவிக்கிறாங்க. இதே போன்ற ஒரு செய்தியை ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண நேரத்தில் சுகையினத்தில் வீட்டில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சலாம் சொன்னேன். சொல்கிற நேரத்தில் அவங்க என்னைய யாருன்றதை அறிஞ்சு கொண்டாங்க. ஃபல்லை என்று சொல்லி என்னைய கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையில் ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு துணி போடப்பட்டிருந்துச்சு, கட்டப்பட்டிருந்துச்சு. அதை காட்டி நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு இதை கொஞ்சம் இன்னும் இறுக்கமாக கட்டி விடுங்க என்று சொல்லக்கூடிய கருத்துப்பட சொன்னாங்க. நான் இறுக்கமாக இன்னும் கட்டிவிட்டேன். அதுக்கு பின்னால் என்ற தோளில் கையை போட்டுக்கொண்டு அப்படியே எலும்பி அப்படியே பள்ளி வாசலுக்கு நுழைஞ்சதாக இந்த செய்தியை ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி வர்ணனை, அன்னாருடைய அன்றாட வாழ்க்கை முறைகள் பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை கேட்பதும் பகிர்வதும் நோக்கம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூர்த்தியான வாழ்க்கை நம்மத்தில் வர வேண்டும், அதோடு பூரா உலக மக்களிடத்திலும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே தூய நோக்கத்தோடு நாமும் கேட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته.